கொஞ்சமா ஒரு கைப்பிடி மண்ணு போட்டு அதுக்கப்புறமா நான் அடியில வந்து தாயாரை வந்து வேண்டிட்டு இப்போ போட போறேன். ஓம் துளசியை வித்மஹி. என்னடா நந்தவனம் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடியே உட்காந்துருக்கேன் தானே பாட்டுருக்கீங்க. சொல்றேங்க, வெல்கம் டு பிகேஎஸ்எஸ் ஃபேமிலி. தோட்டம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் நந்தவனம் கிரியேட் பண்ணணும்னு ஏதோ ஒன்று இருக்கா என்ன? நம்ம வீட்டு முன்னாடியே பண்ணா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? எனக்குன்னு சில மைண்ட் மேப்பிங்லாம் இருக்கு. நம்ம வீட்டு முன்னாடி சின்ன சின்ன பார்ட்ஸ்ல எல்லாமே போட்டு அந்த பிளான்டிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதே வந்து ஒரு பெரிய நந்தவனம் மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட மைண்ட் மேப்பிங் இருக்கிறதுல 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய நந்தவனத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்க போறது கோமாதா. பிளேஸ் பண்ணிடலாம் வாங்க. இது வந்து இந்த இடத்துல வர மாதிரி இங்கிருந்து இவ்வளவு பெரிய வால் பிளைனா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள வந்து பசு கண்ணுக்குட்டி எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லது வீட்டுக்கும் கூட. காலையில் எந்திரிச்சு வந்து கூட இதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கிடைக்குங்கிறதுக்காக நான் காலையில் எந்திரிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணோடனே கண்ணில் படுற மாதிரி இங்கே ஒட்ட போறேன். இது ஒட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோமாதா ஸ்டிக்கர் ரொம்ப சூப்பரா ஒட்டியாச்சு. நம்மளோட வீட்டு வாசல்னாலே கோலம் போட்டாலே போதும், ரொம்பவே மங்களகரமா மாறிடும். ஸோ நம்மளோட வாசப்படிக்கு எப்படி கோலம் போடாம விடுறது, அதுக்காக தான் நான் இந்த 4 ரங்கோலி ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதெல்லாமே வந்து நம்ம பச்சரிசியில தான் போடணும். எங்க பாப்பா அங்க இருக்காங்க பாருங்க, எதுக்கு உள்ள வெளியே போறாங்கன்னே தெரியாது. நம்ம 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டிருப்போம், அவங்க ஒரே நிமிஷத்துல அழைச்சிட்டு போயிருவாங்க. ஸோ நானும் பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுது, நான் இந்த ஸ்டிக்கர் வாங்கி பிளேஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க இந்த படிக்கட்டுல ஃபுல்லா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டலான்னு பார்த்தா ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நம்மளோட ஸ்டெப் வந்து ஃபுல்லா பிளாக் கிரேனட்ல வந்து இருக்கு இல்லைங்களா. நம்மளோட ஷீட் வந்து பாருங்க, நம்மளோட ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டா இருக்கிறதுனால நம்மளோட கிரானைட் வந்து பிளாக்கு எடுக்கும்போது இந்த ஒயிட்டுக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு பிளாக் வந்து எடுத்து கொடுக்கல. நாங்க வச்சு பார்த்தோம், எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையா தெரியல. அதனால சரின்ட்டு 4 ஸ்டிக்கரையும் 4 இடத்துல ஒட்டி இருக்கோம். எங்கன்னு காட்டுறேன், நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு ஸ்டிக்கர் வந்து இங்க பூஜா ரூம்ல ஒட்டியாச்சு. அதே மாதிரி கீழே ஒட்டலாமான்னு பார்த்தா நம்ம மாப்லாம் போடும்பொழுது அந்த ஸ்டிக்கர்ல எந்திரிச்சு வந்துருமோ இல்ல பாப்பாங்களே சுரண்டி எடுத்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து பத்திரமா யாருக்கும் எட்டாத மாதிரி தூரத்துல சாமி கிட்ட எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவது இங்க ஒட்டிட்டேன். 4th ஒன் நம்மளோட லாஸ்ட் ரங்கோலியை நம்ம கேட்டு முன்னாடி இருக்கட்டும்னு ஒட்டிட்டேங்க. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஸ்டிக்கர் ஒட்டிடலான்னு, பட் அப்படி ஒட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இப்போ பெயிண்டிங் பண்ணி நம்மளோட ஸ்டெப்பை ரொம்ப அழகாக பண்ண போகிறேன். பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்டெப்பை வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஐக்கு ட்ரீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. போன டைம் வந்து ஒரே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் காப்பி பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னா போடலாமே அப்படின்ட்டு எல்லா ஸ்பேஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பெயிண்ட் எடுத்தா கை வரைய அப்படியே அழகா ஒரு மாதிரி ஃப்ளோல போயிட்டே இருந்துச்சுங்க. என்னோட கலை நயத்தை எல்லாம் இந்த கோலத்துல படிக்கட்டுல காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டெப்ல பெயிண்ட் பண்ணதால கொஞ்சம் காயிட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த சின்ன சின்ன பாட்ல எல்லாத்துலயும் வந்து மண்ணு போட்டு இப்போ பிளான்ட் தான் வைக்க போறோம். என்னென்ன பிளான்ட் வைக்க போறேன்னு சொல்றேன். பாட்டுக்குள்ள போடுறதுக்காக செம்மண் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த 6 பாட்லயுமே வந்து இதுல இருக்கிற செம்மண் எல்லாத்தையும் 1 by 1 ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து நான் வெத்தலை செடி வைக்க போறேங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபி காயின் ஒன்று, 5 ரூபி காயினோ இல்லை 3 ரூபி காயினோ 1 ரூபி காயின் அந்த மாதிரி உங்கள் வீட்டு அவைலபிளாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்து நம்ம வந்து வெத்தலை வந்து ஒரு மகாலட்சுமி வடிவத்தில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து போடுற செடி நல்லபடியாக தளைஞ்சு வந்தால் தான் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயோட அருளும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும். ஸோ அவங்க நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே வந்து நம்ம மண்ணு கூட சேர்ந்து சாமி நல்லா வேண்டிக்கிட்டு செடி நல்லா தளைஞ்சு தளன்னு வளரணும் அப்படின்ட்டு நான் சாமிகிட்ட வேண்டிட்டு இப்போ இது போட போகிறேன். நான் வெத்தலை செடி இருந்தால் வச்சிருக்கேன், அதுவும் வச்சு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மண் போட்டு அதுக்கப்புறமா நான் அடியில் வந்து தாயாரை வந்து வேண்டிட்டு இப்போ போட போகிறேன். நம்ம இப்போ 1 by 1 பிளான்ட் எல்லாத்தையும் நட்ட வச்சிடலாம். இந்த பாட்டில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கற்பூர வழியில வைக்கிறேன். சின்ன பாட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதுமானது. ஜஸ்ட்டு நம்ம இப்போ வர மண் போட்டிருக்கிறதுனால அந்த மண் ஈரமாக இருக்க அளவை மட்டும் விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் நம்ம துளசி வைக்க போகிறோம். இந்த பாட்டில் வந்துட்டு நான் திருநீர் பத்திரி வைக்கிறேன். இந்த 4th பார்ட்டில் வந்துட்டு நான் நித்திய கல்யாணி வைக்கிறேன். சுடுகாட்டு மல்லி, நித்திய கல்யாணி எல்லா விதமாக சொல்லுவாங்க. ஃப்ளவரோடு இருக்குது. இந்த பாட்டில் வந்து நான் வாடாமல்லி வைக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நாற்று கிடைக்கல. இந்த காஞ்சு போன பூ கிடச்சிருந்தது. அதில் விதை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும், நான் நம்பி வைக்கிறேன். வரலினாலும் வேற எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா இந்த பாட்டில் கொண்டு வந்து நான் வைக்க போகிறேன். இப்போ இதோட விதையெல்லாம் தூவி விட்டுடலாம். இந்த பாட்டில் வந்துட்டு லெமன் கிராஸ் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் அந்த ஸ்டெம் பகுதி மட்டும் இப்போ நான் வைக்க போகிறேன். இந்த பாட்டில் வந்துட்டு நான் தொட்டாஞ்சினிங்கி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வெத்தலை கொடி தான். அந்த கொடியை சுருட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம மண்ணில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த ஜாயிண்ட்லேருந்து எல்லாமே வேர் பிடிச்சிரும். ஸோ இப்படி சுருட்டி கொஞ்சம் அடியில் மண் தோண்டி அதுக்கப்புறம் புதைச்சி நம்ம மேலே இந்த தளவு மட்டும் மேலே வர மாதிரி நம்ம இப்போ வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளோட உருளியை பிளேஸ் பண்ணிடலாம். அதையும் வந்து நான் வெத்தலை கொடி பக்கத்தில் தான் வைக்க போகிறேன். முக்கியமாக இந்த செட்டப் வந்து நான் எதுக்காக பண்ணேன்னு பார்த்தா, நம்மளோட வாசல் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே செப்பல் கூட வந்து இங்கேயே தான் விட்டுட்டு இருக்காங்க வாசப்படிக்கிட்டே. அதை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோபம் வரும். ஸோ இத்தனையும் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமேல இன்னும் எப்படி செப்பல் கொண்டு வந்து விடுறாங்கன்னு பார்த்து சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் விட மாட்டாங்க நம்பி வைக்கிறேன். வாங்க உருளியில் பூ போட்டு வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் வந்து நான் 2:30க்கு ஆரம்பிச்சது. இப்போ மணி 6 மணியா ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நிலவுக்கே விளக்கு போடுற டைம் ஆச்சு. ஸோ நிலவுக்கு விளக்கு போட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாம வச்சிருக்கிறது எல்லாமே மூலிகை செடினால முதல் செடிக்குமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம நிலவுக்கு மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி வச்சு நம்ம சுத்தமா தொடச்சி எடுத்துடலாம். நிலவுக்கு வந்து நம்ம மஞ்சள் பூசும் பொழுது வெறும் தண்ணி மட்டும் விட்டு கலக்காம கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் அப்புறமா கொஞ்சமா ஒரு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கலவையா கலந்து நிலவுக்கு பூசும்போது ரொம்பவும் நல்லது.
तुलस्यै विद्महे विष्णुपर्यै धीमहि तन्नो विरुन्धः प्रचोदयात्। ॐ तुलस्याय विद्महे त्रिपुराय धीमहि तन्नो तुलसी प्रचोदयात्। ॐ श्री त्रिपुराय विद्महे तुलसीभद्राय धीमहि தன்னோ துளசி பிரசோதயாத். இப்போ நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற எல்லா செடியுமே வந்து ஒரு மாதிரி மூலிகை செடி தாங்க. நம்மளுக்கு காற்று வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே வந்து அந்த காற்றோட சேர்ந்து நம்ம மூலிகையோட மனமும் வரும் வீட்டுக்கு. அப்போவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இந்த செடிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அவைலபிளாக கிடைச்ச செடிகள் எல்லாத்தையுமே அந்த எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family.